இங்க இருக்கிற அந்த ஒயின் ஷாப்ல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல. என் பொண்ணு படிக்கிற பொண்ணு போக மாட்டேங்குது ஸ்கூலுக்கு. நிறைய பொண்ணுங்க போக மாட்டேங்குது. எல்லாமே எங்க பசங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் குடிச்சிட்டு கிண்டல் பண்றாங்களாம். பசங்க வாழ்க்கையும் இதனால வீணா போகுது. ஆம்பளைங்களும் இது மாதிரி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பொம்பளைங்க யாராலையும் இங்க போக முடியல, வர முடியல, ஒரு கடைக்கு போக முடியல. பொம்பளைங்க எல்லாமே யாருமா அதை செய்வா, யாராவது செய்யுங்கம்மா, ஏதாவது பண்ணுங்கம்மான்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இதான் இருக்குது. எல்லாமே எதிர்பார்த்து யார் இதை செய்வா, இது ஏதாவது ஒரு தக்க நடவடிக்கை எடுங்கன்னு எல்லாருமே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய பொம்பளைங்களுடைய இது எல்லாருக்கும் நிறைவேறணும். எல்லா பொம்பளையோட எதிர்பார்ப்போட இருக்காங்க. எல்லா பொம்பளைக்கும் நீங்க இது செய்யணும், இந்த ஆட்சியில இது மாறணும். அதுக்காக தான் நாங்க இந்த ஒயின் ஷாப் எடுக்க சொல்லி மிக்க தாழ்மையோட நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இதை கண்டிப்பா நீங்க இந்த ஒயின் ஷாப்பை எடுத்தே ஆகணும். இது எங்களோட முக்கியமான கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். இந்த கோரிக்கை எங்களுக்கு நிறைவேற்ற மாதிரி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். கொளத்தங்குறிச்சி, தண்டாரகுப்பம், வாலிஸ்பேட்டை, ராமாபுரம் ஊர் மக்கள் எல்லாருடைய கோரிக்கையும் இது கடலூர் மாவட்டம் இது எல்லாரோட கோரிக்கையும் இது. எல்லாருமே இந்த ஒயின் ஷாப் எடுக்க சொல்லி எல்லாருடைய கோரிக்கையுமே இந்த குக்கரமாயில் உள்ள எல்லாருக்கும் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. எல்லாரோடையும் எதிர்பார்ப்பு இது. எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க சார். எல்லாம் இதுக்கு எதிர்பார்ப்போட யாரு இதுக்கு வழி திறப்பாங்க, யாரு இதை முன் செய்வாங்கன்ற எல்லாருடைய பார்வையும் எல்லாரும் அக்கறையா எதிர்பார்ப்போட பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இந்த எதிர்பார்ப்பை இந்த வச்சா இப்பயாவது நடக்கணும்னு நாங்க ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இதை நீங்க கண்டிப்பா செய்யணும்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். புள்ளிகளுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்பயாவது மாறும் என்னன்னு நாங்க நினைக்கிறோம். இதை கண்டிப்பா செஞ்சு கொடுக்க மாதிரி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரி கிட்ட நாங்க சொல்லியிருக்கிறோம், ஒரு வாரத்துல இதை நாங்க எடுக்கிறோம், நீங்க கலெக்டர் ஆபீஸுக்கு எங்க மனு கொடுங்க, பாதுகாப்பு ஒரு போலீஸை போட்டு எங்க பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, கலெக்டர் ஆபீஸுக்கு ஒரு மனு, இங்க ஒரு மனு கொடுங்க, அதுக்கப்புறம் கடலூர் போய் இதை ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கிறாங்க. எங்க ஊர்ல இந்த ஒயின் ஷாப் இருக்கிறத வச்சு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்துட்டாரு. நானே ஒரு ஆக்சிடென்ட் இந்த இடத்துல என்ன அடிச்சு கொண்டு பார்த்தாங்க டூ வீலர்காரவங்க. அதை வச்சு இந்த கடை இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஒரு 4-5 பேர் இறந்துருக்காங்க. பக்கத்துல ராணி கடன் இருக்குது, அந்த கடையில 2 பேர் அவுட் ஆயிட்டாங்க. ராமாபுரத்துல 2 பேர் செத்துட்டாங்க. இப்ப முந்தா நாள் ஒரு பையன் நல்ல 2 பொண்ணு ஒரு பையன் அவங்க ஆக்சிடென்ட்ல சேர்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணை கூட கட்டி கொடுக்கல. பாவமா இருக்குது. அதுக்கெல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடலூர் ராமாபுரம் பஞ்சாயத்துக்கு கடை ஒயின் ஷாப்பு எடுக்கணும் சார். எங்களுக்கு ராமாபுரம் ஒயின் ஷாப்பு கடை தேவையில்லை. இது ஸ்கூல் பிள்ளைங்க 3:30 மணி ஆயிடுச்சுன்னா ஸ்கூல் வேணும் அதிகமா வருது. ஸ்கூல் பிள்ளைங்க தண்டாரப்பம், பக்கிரமானி, வாலிஸ்பேட்டை எல்லா பிள்ளைகளும் இந்த வழியா தான் வருது. அதுக்கு துணி இல்லாம தண்ணி போட்டு இருந்தா படுத்து கிடக்குறான்னு சரக்கு அடிச்சுட்டு வழியே இல்லை. பஸ் வந்தாலும் பஸ்ஸுக்கு வழி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சைட்ல நின்றுட்டு வண்டி டூ வீலர்லாம் ரோட்லயே தான் நிக்குது. நம்ம கேட்டா நீ ஏடா புறம்போக்கு ரோட்ல நிக்கிறதுக்கு உனக்கு ஏடா பிரச்சனைன்னு எங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்க. அதாட்டி நாங்க என்ன சொல்றோம்னா எங்களுக்கு இந்த ஊருக்கு கடையே தேவையில்லை. ஒரு பிள்ளை தாங்க, ஒரு பிள்ளையும் அந்த சாராய கடையில செத்து போச்சு. சாராயம் குடிச்சிட்டு திரும்பல செத்து போச்சு, அடிச்சு போட்டானுவோம். என்ன எனக்கு யாரும் இல்லை, ஆணும் இல்லை, பொண்ணும் இல்லை, ஆம்பளைன்னு தண்ணி குடிச்சிட்டு போய் கல்லையில நானுக்கிட்டாங்க. நான் என்ன கதையை பிழைக்கலாம்? இந்த யசமம் பார்த்து எது செஞ்சாலும் சொல்லுங்க. ஓன் சாப்பாடுலதான் என் குடும்பமா இருக்குது. என் பேர் படிக்கிறவன் குடிக்கிறான். ஆமா, 12வது படிக்கிற பிள்ளை என் பிள்ளையா நீ பள்ளிக்கூடம் போகல. ராத்திரி ஃபுல்லா போதைய போட்டுக்கிட்டு 12வது படிக்கிறான் என் பையன். தூக்குறான், நான் போக முடியாதுங்கிறான் பள்ளிக்கூடம். என் அண்ணன் புள்ளி ஒரு 2-3 புள்ளிய கட்டி போச்சு. இந்த 12வதுல என்ன வீணா போய் நிக்குது. ஒயின் ஷாப்பாலதான் கட்டி போச்சு. 3வது படிக்கிற புள்ளிய கூட குடிக்குதுங்க. 3வது படிக்கிற புள்ளிய கூட குடிக்குது. இதுக்கெல்லாம் ஒரு விடுதலை எங்களுக்கு வேணும். இந்த இருக்க கூடாது. எங்களுக்கு முன்ன இதுக்கு விடுதலை கொடுங்க. அங்க பார்த்தா கால் மட்டும்